வாங்கினாலோ, அடிக்கடி வாகனங்களுக்கு விபத்து ஏற்பட்டாலோ பூசணிக்காய் மேலும் வாகனங்களுக்கு திருஷ்டி ஏற்படாமல் இருக்க, வாகனங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்க. நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல வாகனங்களுக்கு ஏற்படும் திருஷ்டியை நீக்கும் முறை எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். உங்ககிட்ட இருக்க வாகனம் அது எதுவாக இருந்தாலும், கார், பைக், ஆட்டோ, வேன், லாரி, இந்த மாதிரி எந்த மாதிரியான வாகனங்களை நீங்க பயன்படுத்தினாலும் அந்த வாகனங்களுக்கும் திருஷ்டி ஏற்படும். புதிதாக நீங்க வாகனம் வாங்கினாலோ அல்லது உங்ககிட்ட இருக்கிற ஏற்கனவே பழைய வாகனங்களுக்கு திருஷ்டி ஏற்பட்டு அது அடிக்கடி பழுது ஏற்பட்டாலோ அல்லது அடிக்கடி விபத்து ஏற்பட்டாலோ நீங்க திருஷ்டி எடுக்கிறது ரொம்பவுமே அவசியமான ஒரு விஷயம். வாகனங்களுக்கு நம்ம எப்படி திருஷ்டி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். வாகனங்களுக்கு திருஷ்டி எடுக்க 2-3 வகைகளை நம்ம திருஷ்டி எடுக்கலாம். நீங்க தினமும் திருஷ்டி எடுக்கிறதாக இருந்தா கற்பூரத்தை பயன்படுத்தி நீங்க திருஷ்டி எடுக்கணும். அல்லது வாரத்திற்கு 2 முறை, அதாவது செவ்வாய் வெள்ளி நீங்க திருஷ்டி எடுக்கிறதாக இருந்தா எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி நீங்க திருஷ்டி எடுக்கலாம். அல்லது வாரத்திற்கு 1 முறை மட்டும் நீங்க திருஷ்டி எடுக்கிறதாக இருந்தா தேங்காயை பயன்படுத்தி திருஷ்டி எடுக்கணும். அல்லது மாதத்திற்கு 1 முறை நீங்க திருஷ்டி எடுக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா பூசணிக்காயை கொண்டு நீங்க திருஷ்டி எடுக்கணும். இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி நீங்க திருஷ்டி எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய வாகனங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த திருஷ்டியை முழுமையாக அகற்ற முடியும். மேலும் நீங்க திருஷ்டி எடுக்கிறதுக்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல நீங்க திருஷ்டி எடுத்தீங்கன்னா திருஷ்டியை முழுவதும் அகற்றி விடலாம். திருஷ்டி எடுக்கும் பொழுது 3 முறை வாகனத்தை முழுவதுமாக சுற்ற வேண்டும். வலப்புறம் 3 முறையும் இடப்புறம் 3 முறையும் முழுமையாக சுற்றி திருஷ்டி கழிக்க வேண்டும். திருஷ்டி எடுத்தாலும் வாகனங்களுக்கு மேலும் மேலும் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்கு, அதாவது அடிக்கடி பழுதாகுது அல்லது அடிக்கடி விபத்துக்குள்ளாகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாகனங்களுக்கு கருப்பு கயிறு கட்டி விடுவது ரொம்பவுமே பாதுகாப்பானதாக இருக்கும். அதுவும் முக்கியமாக ஒரு சிலர் வாகனங்கள்ல வேல், திரிசூலம் போன்ற ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஆயுதங்கள் உங்களுடைய வாகனத்துல இருந்தா அந்த ஆயுதங்கள்ல எப்பவுமே எலுமிச்சம்பழம் சொருகி இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்குங்க. ஏன்னா வாகனங்கள்ல இருக்கிற ஆயுதங்கள் எப்பவும் எலுமிச்சம்பழம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுடைய வாகனங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வரும். அதனால உங்களுடைய வாகனங்கள்ல ஏதாவது ஒரு ஆயுத அடையாளம், அதாவது திரிசூலம், வேல் போன்ற அடையாளம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல எப்பவும் எலுமிச்சம்பழம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது உங்களுடைய வாகனத்திற்கு பாதுகாப்பாக அமையும். நம சிவாய.